குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு காமராஜர் டிஎன்பிசி. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 4ல சரியா, குரூப் 4 2024 சரியா செலக்ட் ஆனவங்க சரியா. இப்போ சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லிக்கிறாங்க, அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரி, அதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வாங்கலாம், சரியா, இது யாரெல்லாம் வாங்கணும், யாரெல்லாம் வாங்க தேவையில்லை அப்படின்றதான் இதோடைய முக்கியமான கான்செப்ட். சரி, யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்றது பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டதுனால அவங்களே ஒரு தெளிவான அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ற இந்த இவங்க மட்டும், இதுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும் நீங்க ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு வாங்கணும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்கணும், சரியா. சரி, அப்போ ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் வாங்குங்க, சரியா. பெரும்பாலும் இல்லை, கண்டிப்பாக அவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். சரி, அப்போ இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ் அதுதான் முக்கியமான பாயிண்ட், சரியா. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும், சரி, இதுல செலக்ட் ஆனவங்க மட்டும் இதை வாங்குங்க. மற்றபடி நீங்க ஒரு வாட்சர், இப்போ ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு இருக்கிறவங்க அதுல செலக்ட் ஆனவங்களுக்கு தேவையில்லை, சரிங்களா. அதே மாதிரி சார் நான் குரூப் 4ல விஓ பிளஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட், சரியா, ஸோ அல்லது டைப்பிஸ்ட், ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கட்டாயம் வாங்க தேவையில்லை. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்தது. நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி ஆஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியலாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணவங்க, சரியா. ஸோ உங்களுடைய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ இதில் இந்த காலகட்டத்தை இந்த கட்டம் போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க் இருக்கும். இந்த கம்யூனல் ரேங்கில் உங்களுக்கு எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்ற, இந்த இடத்துல உங்களுக்கு தகுதியான தேர்வர்களாக இருந்தீங்கன்னா, இந்த இடத்துல டேஸ் இருந்ததுன்னா, இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக இதை வாங்கவே தேவையில்லை. சரி, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ரேங்க் வந்து ஒரு 400 300 இப்படி ஏதாவது ரேங்க் இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பா வாங்கி அப்லோட் பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் அப்படின்றது, நீங்க எதுல செலக்ட்ன்றது இப்ப அவங்களே உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர்லாம் விட்டு உங்களுக்கு அந்த டவுட்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, இவங்க மட்டும் டிரைவிங் லைசன்ஸோட நான் ஃபாரஸ்ட் கார்டு மட்டும், ஃபாரஸ்ட் கார்டா நான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மட்டும் நீங்க வாங்கினா போதும். ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து கட்டாயம் இதை வாங்க தேவையில்லை. அதே மாதிரி விஓஓ பிளஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட், சரியா, இவங்க டைப்பிஸ்ட், சரியா, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்க தேவையில்லை. இவங்களாம் என்ன வாங்கணும் அப்படின்னா பிசிக்கல் சர்டிஃபிகேட் கட்டாயம் வாங்கி வைங்க, சரியா. கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் வாங்கணும். பிசிக்கல் சர்டிஃபிகேட் அப்படின்னு உடல் தகுதி தேர்வு, சரி, சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் தகுதி வந்து நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. அது எல்லா அரசு வேலைக்கு போனாலும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லா துறைக்குமே வாங்குவாங்க, சரியா. நீ கவர்மெண்ட் வேலைக்கும் போனாவே பிசிக்கல் சர்டிஃபிகேட்டை நீ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கூட அதை நீங்க வாங்கலாம். இப்பவே வாங்கி அப்லோட் பண்ண சொல்றாங்க. நாங்களும் வேலை வாங்கும் போது அப்படி இல்லை, போஸ்டிங் வாங்கிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் போய் நம்ம ஜாயின் பண்ற இடத்துல கொடுத்தா போதும், அப்படி இருந்தது. இப்போ அப்படி இல்லை, முன்னாடியே வாங்கி அப்லோட் பண்ண சொல்றாங்க. அதாவது வேலையை ஈஸியா முடிக்கிறதுக்காக, சரியா. ஸோ நல்லா பாத்துங்க, விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்க தேவையில்லை, சரியா. அதே மாதிரி வாட்சர், ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அப்ளை பண்ணவங்க அது அவங்களும் வாங்க தேவையில்லை. அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இவங்க மட்டும் கட்டாயம் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும், சரியா. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, அப்புறம் இன்னும் என்ன பண்றாங்கன்னா, சார் அவங்க டிஎன்பிசி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணாதவங்க கண்டிப்பா இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க, இப்போ இதுல உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க எலிஜிபிள் ஆகிருக்கிறீங்க, சரியா. டிரைவிங் லைசன்ஸோட நீங்க எலிஜிபிள் ஆகி உங்களுக்கு மார்க் ஷீட்ல வந்து நீங்க எலிஜிபிள்னு ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க கட்டாயம் வாங்கி அப்லோட் பண்ணணும். வாங்காம விட்டாங்கன்னா இதை கன்சிடர் பண்ண மாட்டோம், இந்த போஸ்ட்டுக்கு
நீங்க தகுதி இல்லைன்னு நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், இப்போ நான் விஓ ஆகணுமோ, ஹை ஃபிட்னஸ் எனக்கு வாங்க தேவையில்லை அப்படின்னு ஏதாவது சர்டிஃபிகேட் வைக்கணுமா அப்படின்னா பெரும்பாலும் அது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படி அப்படின்னா, நீங்க இந்த ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு ஃபாரஸ்ட் கார்டுக்கு ஓகே தகுதி உள்ளவங்க அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். இதை வைக்காதவங்க இதை பற்றி விஓஓ ஜூனியர் டைபிஸ்டில் தான் அவங்க விருப்பறாங்கன்னு நாங்களே எடுத்துப்போம். அப்போ ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்ல வராங்க. சரியா? ஸோ விஓஓ ஜூனியர் ஸ்டண்ட் மறுபடியும் நல்லா சொல்கிறேன் பாருங்க, விஓஓ ஜூனியர் ஸ்டண்ட் டைபிஸ்ட்லாம் இந்த ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கட்டாயம் வாங்க தேவையில்ல, தெளிவாக இருங்க. நீங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இவங்களும் வாங்குவாங்க, ஃபாரஸ்ட் வாட்சராக போகிறவங்களும் வாங்குவாங்க. விஏஓ ஜூனியர் ஸ்டண்ட் டைபிஸ்ட் யாரும் இருந்தாலும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். சரியா? ஓகே, ரைட், தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது சரியா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தில் அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. சரியா? அப்படி வாங்கக்கூடாது. பெரும்பாலும் கவர்மெண்ட் ஒவ்வொரு தாலுக்காவில் உள்ள தாலுக்கா ஆஃபீஸில் கட்டாயம் இருக்கும். இசேவை மையம் தாலுக்கா ஆஃபீஸில் ஒருத்தர் இருப்பாங்க, அங்கே நீங்கள் போய் அப்லோட் பண்ணுங்க. அது ரொம்ப சேஃப்டியானது. சரியா? தெரியாத இடத்துல நானும் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணி மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. சரியா? ஸோ லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது மாதிரி டிஎன்பிசியோடைய சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுற அந்த முறை வந்து அவங்களுக்கு கொடுக்காம இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒவ்வொரு தாலுக்காவிலையும் நீங்கள் தாலுக்காவில் போய் தாலுக்கா ஆஃபீஸில் கேளுங்க, அவங்களே உங்களுக்கு எந்த இடத்துல அப்லோட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, எங்கே அப்லோட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அங்கே போய் தெளிவாக சர்டிஃபிகேட்டை நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். அதை உடனே நீங்கள் சரியா, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க சர்டிஃபிகேட் அவங்க வாங்கி வாங்கி கொடுக்கும்போது மாற்றி கூட கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்க்காம எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் ஆச்சுன்னா எவ்வளோ பிரச்சனைகள் ஆகுன்றது உங்களால் ஜீர்ணிக்கவே முடியாது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பாஸ் இதுவரை பாஸ் பண்ணுறதும் கஷ்டமான விஷயம் தான். அதை கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டோம். அடுத்து அப்லோட் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸும் ரொம்ப விவரமாக செய்யணுங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கும் போது 10th மார்க் ஷீட் வாங்கிட்டோமா, +2 மார்க் ஷீட் வாங்கிட்டோமா, சரியா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோமா, சரி என்ன கொடுத்தீங்களோ அதை வாங்கிட்டோமான்னு தயவு செய்து ஒரு டைமுக்கு 2 முறை இல்லை 3 முறை நல்லா செக் பண்ணிட்டு கொடுக்கும்போதே நாங்கள் எத்தனை கொடுக்குறோம்னு நல்லா ஞாபகம் வைக்கணும். சரி, உன்னுடைய மைண்ட் எல்லாமே நீ எக்ஸாம் காலில் போய் எப்படி நீங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப மைண்டை ஒருநிலைப்படுத்தி அந்த வேலை செய்யணுங்களோ அது மாதிரி செய்யணும். ஏன்னா கூட்டம் நிறையா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே ரொம்ப பத்திரமா சரியா நல்லா பேக்கில் ஏதாவது மிஸ் ஆகும்போது பஸ்ஸில் போவீங்க வருவீங்க, மிஸ் ஆகாமல் தூக்கம் வந்துடும். சரியா? ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சரியா? நானா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதாவது என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் நான் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது பஸ்ஸில் போகிறேன்னா நான் என்னுடைய அந்த காலத்தில் எப்படி அந்த பேக் எடுத்து நல்லா மாட்டிப்பாங்களோ சரியா, அப்படி நல்லா மாட்டிப்பேன். சரியா? அது எதுக்காகனா தண்ணி அறியாமல் கூட அந்த பேக்கு நம்மளை விட்டு போயிடக்கூடாது. சரியா? அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு அது கையிலேயே பிடிச்சிட்டே போவேன், தூங்கவே மாட்டேன். சர்டிஃபிகேட் எடுத்து போனால் எனக்கு தூக்கமும் வராது. சரியா? அந்த வேலையை முடிச்சு கொண்டு வந்து நம்ம வீட்டில் பீரோவில் வைக்கிற வரைக்கும் ரொம்ப கவனமாக செய்யணுங்க. இது அசால்ட்டாக நினைக்காதீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதாசான்னு நினைக்காதீங்க. சரியா? ஸோ சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால நிறைய பேர் வேலையை இழந்திருக்காங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சரியா? ஏன்னா ஒரு குரூப் 4ல பாஸ் பண்ணி அதுக்கு தகுதியானவர்களாக நீங்கள் மாறின பிறகு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குற வரைக்குமே என்னென்ன இன்னும் உங்களுடைய நண்பர்கிட்ட எங்களை மாதிரி வீடியோ போடுறவங்க. சரியா? ஸோ நிறைய வீடியோஸ் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான். சரியா? ஸோ நிறைய விஷயத்த முதல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது முன்னாடி யாராவது படிச்சிருக்காங்களா, குரூப் 4ல வேலைக்கு போனாங்களா, அவங்க கிட்ட போய் சார் நீங்கள் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு கேட்பாங்க. இல்லைன்னா வெப்சைட் எடுத்து வச்சு படித்து அந்த இங்கிலீஷ்லாம் புரியாதவங்க இங்கிலீஷ் நல்லா தெரியுங்கிட்ட போய் என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படின்னு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் அது மாதிரி சூழல்கள் இருந்தது. இப்போ அப்படி இல்லை, உங்களுக்கு எல்லாமே நாங்கள் இருக்கோம். சரியா? ஏன்னா கவலைப்பட வேணாம். ஸோ முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரியா? உங்களுக்கு இது மட்டும் இல்லை, சப்ஜெக்ட் ஓரியன்டலாக சரியா, நம்ம டிஎன்பிசி காமராஜர் டிஎன்பிசின்னு வாழைப்படம் நடத்திட்டு வரோம். ஸோ ஒரு பெஸ்ட்டான கோச்சிங் சென்டர். சரியா?
ஸோ நீங்கள் சீக்கிரம், இந்த ஒரு வார்த்தை தான் நான் அடிக்கடி எல்லா வீடியோவில் சொல்லுவேன், நீங்கள் சீக்கிரம் வேலைக்கு போகணுமா, சரியா, நான் இந்த எக்ஸாமில் 2025 குரூப் 4ல் அண்டு குரூப் 2ல வந்து நான் பாஸ் பண்ணியே ஆகணும் சார் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு, சரியா, ஸோ என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுறேன், 9787278504. இன்னொரு நம்பருக்கு 9787771935. ஸோ இந்த 2 நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்கள் நிச்சயம் நான் வந்து அரசு வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தயவுசெய்து உங்களுக்கு ஒரு அற்புதமான இடம், சரியா, உங்களை ஒவ்வொன்றும் மேக்ஸ் தெரியலையா, தமிழ் தெரியலையா, எது தெரினாலும் இண்டிவிஜுவலாக கேர் எடுத்து, சரியா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட ஓப்பனாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு, சரியா, ஸோ ஒரு வாய்ப்பாட்டில் தொடங்கி ஒரு மேக்ஸ் கூட்டல் கழித்தல் பெருக்கல்ல இருந்து ஆரம்பித்து உங்களுக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம், சரியா. ஸோ குறைவான அமௌண்ட்டு தான் நாங்கள் வாங்குகிறோம், சரியா, டிஎன்பிசிக்கு குறைவான அமௌண்ட்டு தான் நாங்கள் வாங்குகிறோம். நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம், இந்த 2 நம்பரில் கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கோச்சிங் சென்டர், நான் அவசியம் வேலைக்கு போகணும் சார் அப்படின்னா நம்ம காமராஜர் டிஎன்பிசிங்க வாங்க, சரியா. நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட 100 மடங்கு அதிகமாக, சரியா, உங்களை கேர் எடுத்து பார்க்கக்கூடிய மிக முக்கியமான மகத்துவமான நம்ம சென்டர் என்னன்னா காமராஜர் டிஎன்பிசி தான். சேலம் டிஸ்ட்ரிக்ட் வாழப்பாடி தாலுக்காவில் இருக்கு, சரியா. ஸோ நல்ல இந்த ஒரு அறிவாய்ப்பு, ஏன் அப்படின்னா நான் படிக்கும் போதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான கோச்சிங் சென்டர் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், சரியா. நான் படித்து வேலைக்கு போன பிறகு நாம் எப்படி நினைச்சோமோ அதே மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க, சரி, எனக்கு எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல சார், ஆனால் நான் அரசு வேலைக்கு போகணும், என்ன அரசு வேலைக்கு, நான் கவர்மெண்ட் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக நினைப்பீங்க. அவங்களுக்கு ஒரு மிக மிக, சரியா, இண்டிவிஜுவலாக கேர் எடுத்து, சரியா, இப்போ நாங்கள் வந்து ஃபீஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 3 தவணை அல்லது 4 தவணையாக ஃபீஸ் வாங்குறோம், சரியா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் தவணை நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், சரிங்களா, நீங்கள் ஃபர்ஸ்ட் தவணை கட்டுறதுக்கு உங்களுக்கு மலைப்பாக இருந்தால் கூட, சரியா சார், நீங்கள் சொல்கிறத வச்சு எப்படி சார் நான் சென்டரில் சேரணும், சேர்ந்து எப்படி சார் இது பண்ணுறது, அப்படி ஒரு உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஏதாவது குறைவாக இருந்ததுன்னா, சரியா, நீங்கள் உங்களுக்கு 2 நாள் அல்லது 3 நாள் உங்களுக்கு ஃப்ரீ டெமோ கிளாஸ், நீங்கள் ஃபுல் டே ஃப்ரீயாகவே எங்கள் கிளாஸை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. அதில் கூட உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும், சரியா. நீங்கள் ஒரு 3 days, எனக்கு 5 days கூட நீங்கள் எடுத்துங்க, ஒரு வாரம் கூட என்கிட்ட கோச்சிங் எடுத்துங்க, சரியா. உங்களுக்கு முழு திருப்தி இருக்கும், முழு திருப்தி இருக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம், சரியா. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கட்டாயம் நீங்கள் அதுக்கு பிறகு எனக்கு அமௌண்ட் கட்டினீங்கன்னா போதும், சரியா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமு அமௌண்ட் கட்டிட்டு 1 மாதம் டைம் கொடுத்தது தான், 30 நாளைக்கு பிறகு தான் அடுத்த தவணை உங்ககிட்ட கேட்குறோம், அடுத்த 30 நாள் கழிச்சு தான் அடுத்த தவணை கேட்குறோம். ஸோ அப்போ இந்த 1 மாசமும் நான் நல்லா பெஸ்ட்டாக கோச்சிங் உங்களுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் நினைக்கிறத விட நான் நல்லா சிறப்பாக பண்ணாதான் நீங்கள் அடுத்த முறை எனக்கு அமௌண்ட் கட்டுவீங்க, சரியா. ஸோ அதனால இது எதுக்காக நான் சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு அவசரம் தான், சரியா. ஸோ நீங்கள் அவசியம் இந்த வீடியோ பார்த்தவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க. நம்ம யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயத்த பார்க்குறவங்க அதை சம்மந்தமாக படிக்கணும்னு ஆசைப்பட்டு எங்கேயாவது தேடிட்டு இருப்பாங்க, சரியா. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ பார்த்த பிறகு, சரியா, காமராஜர் டிஎன்பிசி வாழப்பாடின்னு போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும், சரியா. நீங்கள் பாருங்க, நீங்கள் நேரில் வாங்க, என்னுடைய கிளாஸ் கவனிங்க. சார் என்னால் நேரில் கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னா இரவு 8 மணிக்கு, ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் நம்ம நடத்துகிறோம். 8 to 9:30 வரைக்கும் நடக்கும், சரிங்களா. தூரமாக இருக்கிறவங்க நீங்கள் லைவ் கிளாஸில் எப்படி நாங்கள் வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் எப்படி நடத்தி கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி நடத்துவோம், சரியா. ஸோ இந்த 8 to 9 மணிக்கு டெய்லியுமே, சரிங்களா, கிளாஸ் இருக்கும். நீங்கள் தொலைதூரத்தில் இருந்து எங்களால் வந்து வாழப்பாடிக்கு வந்து படிக்க முடியாதவங்க இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி பாருங்க. இதுக்கும் நாங்கள் டெமோ கொடுக்குறோம். நீங்கள் 1 week, சரியா, 4 and 5 days வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு, சார் உங்களுடைய வீடியோ கிளாஸ் நாங்கள் பார்க்குறோம், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு யாராவது கேட்க விருப்பப்பட்டா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு 4 days வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் கூகுள் மீட் மூலிமா உங்களுக்கு என்னுடைய பாடங்களை நான் நடத்தக்கூடிய டிஎன்பிசி பாடங்கள் நடத்துகிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதன் பிறகு நீங்கள் அமௌண்ட் கட்டினா போதும், சரியா. ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே
ஷேர் பண்ணுங்க. நீங்களும் எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஒரு பெஸ்ட்டான சரியா, நான் திரும்ப சொல்றேன். ஸோ நீங்கள் கட்டாயம் வேலைக்கு போகணும், நான் விரைவில் வேலைக்கு போகணும். ஏன் அப்படின்னா என்னுடைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த குரூப் 4ல இப்போ 2024 குரூப் 4ல 179 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு 179 கொஸ்டின் போட்டுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஓவரால் ரேங்க்ல 91வது ரேங்கும் சரியா, கம்யூனல் ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 34வது ரேங்கும் எடுத்திருக்காங்க. சரியா, இன்னும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. சரியா, அதுக்குரிய எல்லா ஆவணங்களும் அந்த ரிசல்ட் காப்பி என்கிட்ட இருக்கு. சரியா, நீங்க நேர்ல வந்து பார்த்துட்டு கூட சரியா நீங்க ஜாயின் பண்ணலாம். சரியா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 176 எடுத்திருக்காங்க, அடுத்து 172 எடுத்திருக்காங்க, 170 எடுத்திருக்காங்க. சரியா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இது மாதிரி எடுத்திருக்காங்க. சரியா, ஸோ டாப்பஸ்ட் நம்மளுடைய காமராஜர் டிஎன்பிஎஸ்சி வாழப்பாடியில டாப்பஸ்ட் மார்க் அதிகமாக எடுத்தது யாருன்னு அப்படின்னா 179 மதிப்பெண்கள் 200க்கு எடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் 91வது ரேங்க் எடுத்திருக்கோம். சரியா, ஸோ 2022 குரூப் 4ல நாங்கள் 556வது ரேங்காக இருந்தோம். தற்போது 91வது ரேங்க் மாறிட்டோம். சரியா, ஸோ அடுத்தது நாங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் கட்டாயம் எங்கள் மாணவ மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மதிப்பெண் எடுக்கிறதுக்கு முழு மூச்சாக நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். சரியா, கண்டிப்பாக நாங்கள் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் கண்டிப்பாக ஒரு நாள் எடுப்போம். சரியா, அது வர குரூப் 4ஆக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சரியா, ஸோ நல்ல அரிய வாய்ப்பை பயன்படுத்துங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கேர் எடுத்து நடத்தக்கூடிய சென்டர் எது அப்படின்னா நம்ம காமராஜர் சென்டர் தான். சிறப்பாக இருக்கும், நீங்கள் கவலையப்பட வேணாம், நேரில் வாங்க. சரிங்களா, ஓகே. அப்படி வர முடியும்னா ஃபோன் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் கால் பண்ணியே என்கிட்ட பேசலாம். சரியா, நோ ப்ராப்ளம். சரியா, ஓகே. நீங்கள் பாருங்க, இதை பற்றி ஒரு தெளிவான வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த வீடியோஸ் நீங்கள் இந்த வீடியோ நல்லா முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு செய்யுங்க. சரியா, வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன். சரியா, ஓகே, நன்றி.